தம்பி தம்பி என்ன தம்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேங்காய் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். தேங்காய் பூஜையா? தேங்காய் பூஜை இப்ப மேல பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்திருந்தோன்னே திடீர்னு மழை வந்துருச்சுண்ணே. மேகத்தை பார்த்துட்டு 3 தடவை சுத்திட்டு டிவிக்கே அப்படி சொன்னா மழை நின்று சொன்னாங்கண்ணே. பண்ணுவோம். இப்ப மழை நின்றுச்சுண்ணே. உண்மையாலுமே நின்றுச்சுண்ணே. அடப்பாவீங்களா? ஆமா அமெரிக்காவில் ரஷ்யாவில் சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் மழை எப்போ வரும் மழை எப்போ நிற்கும்ண்டு. இவங்க என்னடானா சுத்தினாங்கன்னா உண்மையாலுமே மழை நின்றுச்சாப்பா? நின்றுச்சுண்ணே. ஓகே, இனிமே எங்கெல்லாம் சென்னையில மழை வருதோ முடியாத சுச்சுவேஷன்ல தேங்காய் எடுத்து சுத்தி என்ன சொல்லணும்? டிவிக்கே அப்படி சொன்னா மழை நின்றும். ஆமாண்ணே. சரி, ஓகே. இது பெரியாருக்கு தெரியுமாப்பா? தெரியுண்ணே. ஏங்க எப்படி தெரியும் அவருக்கு? ஆனா எங்களுக்கு என்னன்னா கடவுள் மறுப்பு மட்டும் நாங்க எடுக்க மாட்டோம், மற்றபடி நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம். தம்பி, இது கடவுள் மறுப்பு கொள்கையில வராது, சரியா? எதுல வரும்னு பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கையில நிக்கும், சரியா? அப்படியானு சொல்லிடுறேன். ஓகே, அவர்கிட்ட சொல்லிருக்க மறக்காம. ஆனா அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்க பண்ற சின்ன சேட்டைகள்லாம். அண்ணே என்னண்ணே இதுக்கே எப்படி சொல்றீங்க? இங்க தேர்தல் வகுப்பாளர் பாத்தீங்கன்னா அவ்வளவுதானே. யார் அவரு? ஆதுவாஜுனா. என்ன பேசினாரு பாருங்க, பாத்துட்டு வாங்க. நீங்களும் பாத்துட்டு வாங்க. நண்பர்களே, பெரியார் இறக்கவில்லை, அதை உயிர் போட வெத்திக்கதான் தலைவர் விஜய் அவர்கள் தாவேக கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்களுக்கு கூட்டம் என்ன தெரியும் என்கிறத நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. முதல் கொள்கை விளக்க கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிந்து எல்லோற்றையும் தூக்கி எறிந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய பதவியை துறந்து இன்றைக்கு நம் முன் மக்கள் சேவைக்காக வந்திருக்கூடிய என்னுடைய ஆருயிர் நண்பன் திரு அருள்ராஜ் IAS அவர்களே, மனது உடல் இங்கு இல்லை, ஆனால் ஒட்டுமொத்த மனதும் நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து, ஆனால் இயற்கை அவரை உயிரை வாங்கிய பிறகு தலைவர் விஜய் அவர்கள் அதே உணர்வுடன் சமூக நீதி பேசி, பெரியாரிசம் பேசி, மார்க்சிசம் பேசி, எல்லாவற்றையும் பேசி 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 எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆனால் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியான ஆளுடன் கொள்ளை மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் ஒரு குடும்பத்தையும் உருவாக்கியதுதான் கலைஞருடைய வெற்றி. என்னப்பா உங்க வகுப்பாளர் இந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காரு, தமிழ் மேல புல்டோசர் விட்டு ஏத்தி இறக்குறாரு. தமிழ் வாழ்மா இந்த பலக்கு ஏத்தி இறக்குனா நீங்க தமிழ்நாட்டை வாழ்த்த போறீங்க, இது பண்ண போறீங்க. நீங்கெல்லாம் இந்த தெர்மோகோல விட்டதுக்கு கிண்டல் பண்ண ஆட்கள் தானே நீங்கெல்லாம். சரி, இருக்கட்டும். ஓகே. அடுத்தது இப்ப இந்த ஏதோ பாட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாம்ல, அந்த ஏதோ முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. பொறும் சாமி போற போக்குல காட்டிடாத, ஓகேவா? எதுக்கா இப்ப பாட்டு நடத்திட்டு இருக்கீங்க? ஏதோ பொதுக்கூட்டம் நடத்த சொன்னா அதனை கொள்கைகளுக்கு பொதுக்கூட்டம் நடத்துறோம், அதுக்காக பாட்டு பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாமே. அப்படி பாட்டு பாடிட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, தொண்டர் உற்சாகமாயிரும், ஓட்டு போட்டுருவாங்க. அந்த நம்பிக்கையில 2027 ஜெயிச்சல நம்பிக்கை. கண்டிப்பா தலைவர் டிவிக்கே ஆவுன்னா கத்திடுறானே டிவிக்கேண்டு. இது மட்டும் தான் தெரியும். தளபதி ஒன்னா மரத்த மேல ஏறிடுறது, இல்லைன்னா கரண்ட் கம்பியில ஏறிடுறது, இல்லைன்னா இந்த மாதிரி டிவிக்கே கத்திடுறது. அதோட முடிஞ்சா அணில்லாம் வந்துட்டு போயிருக்கு, அது ஒரு பிரச்சனை கிடையாது, ஓகேவா? 2026 எப்படி ஜெயிக்க போறீங்க அதான விஷயம். குர்ஆன் மேல சத்தியமா சொல்றோம், பாஜக கூட கூட்டணி கிடையாது, அதனால 2026 ஜெயிப்போம். இஸ்லாமிய தோழர்களே, குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களுக்கு குர்ஆனும் ஒரு கடவுளுடைய நம்பிக்கை தான். குர்ஆன் மீது ஆணையாக சொல்கிறோம், எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது, உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேலம் மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம். தேங்காய் வச்சிருக்கீங்க, குர்ஆன் மேல சத்தியம் பண்றீங்க, பாஜக கூட்டணி இல்லைன்றீங்க, 2026 ஜெயிச்சிருவீங்க, ஓகேவா? ஆமா, எதுக்காக குர்ஆன் மேல மட்டும் சத்தியம் பண்ணீங்க? நாங்க எல்லா மதத்துக்கும் நாங்க பொதுவா இருக்கோம், அதனால நாங்க குர்ஆன் மேல சத்தியம் பண்ணோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. குர்ஆன் மேல மட்டும் சத்தியம் பண்ணிட்டு எல்லா மதத்துக்கும் உண்மையானவங்களா இருக்காங்களாமா? சரி, ஓகே. இந்த மாதிரி டிவி கவிஞர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் விஜய்க்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவர் வந்தாலுமே அவருமே 2 நிமிஷம் பேசிட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு போயிடுறாரு மனப்பாடம் பண்ணதை. இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நிறைய டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா காலையில் பார்த்தா அப்படின்னா ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல. இன்னும் 2 days ஆகுமாமா, ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ கஷ்டமான விஷயங்களுக்கு கூட ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, காணொலி வாயிலாக மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கையில் ஒரு அவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டிருக்காரு. இவ்வளோ கஷ்டமான விஷயத்தில் இவ்வளோ துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி தமிழகத்தை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தம்பி வா
ஆமா, தமிழகத்தை எவ்வளவு அற்புதமா ஸ்டாலின் அவர்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது நீ என்னப்பா இவ்வளவு கேவலமா நடந்து வந்துட்டு இருக்க? என்ன பிரச்சனை? கந்து வண்டி காசு வாங்கிதானே கிட்னி ஊறி விட்டானு. கிட்னி உருவிட்டானுங்களா? என்னப்பா சொல்ற? தமிழ்நாட்டுல நல்லா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, வெயிட் பண்ண வந்துடுறேன். எதுக்கு உருவாங்க? ஏன் உருவாங்க? கந்து வட்டிக்காக காசு வாங்கியிருந்தானே கிட்னி ஊறி விட்டானு. ஏன்ப்பா கந்து வட்டி காசு வாங்கினா எதுக்கு இப்ப கிட்னி உருவாங்க? என்னப்பா பிரச்சனை ஆச்சு அதுல? என்னன்னா காசு என்னால கட்ட முடியல. சரி, நீ காசு தரத்தவளப்பா, ஒரு கிட்னியை கொடுத்துருப்பா அப்படின்னு கிட்னி உருவிட்டாங்க. யார் பவர் உனது? அவனுதானே நீங்க சொல்லியிருந்தீங்களே நல்லாச்சு கொடுத்துருந்தாங்கன்னு. அவனுக்கு தானே. அவன் பேரு ஆனந்த். திராவிட ஆனந்தா? திராவிட ஆனந்தா திமுகவில் இருக்கக்கூடிய ஆனந்தன்றது யாராவது கிட்னி உருவிட்டதா வந்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய் செய்தி, நம்பிடாதீங்க. ஓகேவா? ஆமா, அங்க வந்து நாமக்கல்ல ஏதோ ஸ்ரீனிவாசன் காலேஜ் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நடந்தது. ஆமா, நான் வந்து ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் நியூஸ்ல தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒண்ணு நீ ஒன்றும் கவலைப்படாத. ஓகேவா? இன்னொரு கிட்னி இருக்காப்பா? அது மட்டும் தானே, அதுதானே உயிர் வாழ முடியும். அது விட்டீங்கன்னா எங்க போறது? இல்ல இருக்கட்டும். அடுத்த தடவை 2026 வரும்போது அது தேவைப்படும் எங்களுக்கு. சரியா? அது பத்திரமா வச்சுக்கோ. ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கிட்னி திருடு சும்மா இஷ்டத்துக்கு இந்த அண்ணாமலை அவர்கள் மற்றவங்க எல்லாம் வந்து சும்மா இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திமுகவினர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பெல்லாம் ஒன்றும் நடக்க கிடையாது. சரிங்களா? எங்க தலைவர் வந்து பிரமாதமான ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல் உட்காந்து கூட வந்து காணொலி வாயிலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ சுந்தரா டிராவல்ஸ் ஆமா அதுல வந்து வச்சுக்கிட்டு எல்லா பக்கம் எல்லாம் ஊரா போயிட்டு ஸ்டாலின் அவர்களை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு பேசுறவங்க எல்லாம் சும்மா பதிலடி கொடுக்குறன்ற பேச்சுல பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. கூட்டத்தை கூட்டுறாங்களாமா. கூட்டம் பாத்தீங்கன்னா ஏதோ ஓகே ஓரளவு பாக்குற மாதிரி நிறைய பேர் சேர்றாங்க. ஆனா என்ன எப்படி சேர்த்துறாங்கன்னு தெரியலையாமா. ஆனா பாஜகவினர் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளால கொடிகளை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இது வந்து திமுக வந்து ஒழிக்கிறதுக்கான சதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க கூட்டணி பலமா இருக்குது. ஓகேவா? திருமாவளவன் கட்சி ஆகட்டும், வைகோ ஆகட்டும், கமலஹாசன் அவர்கள் ஆகட்டும், எல்லாருமே ஸ்டெடியா இருக்காங்க. ஸோ அதனால வந்து எங்க கூட்டணி ஒன்றும் பண்ண முடியாது. 2026 வந்து மறுபடியும் வந்து திமுக வருது. இன்னொரு கிட்னி எடுத்தே ஆகணும். பாத்துக்கங்க. ஆமா, அவரே வந்திருக்காரு. வாங்க திரும்ப வாங்க சிறுத்தை, வாங்க. இருக்கு நல்லா இருக்கு. போட்டு வளர்த்துறது நல்லா தான் இருக்குது. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கொஞ்சம் பங்கம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? என்ன பண்ணிருக்கீங்க நீங்க அதுல? அவரை பத்தி வேற மாதிரி பேசியிருக்கேன். என்னது வேற மாதிரி பேசியிருக்கேன்? ஓ, எப்படி பேசிருக்கீங்க? பாத்துருவாங்க. நீங்க பாத்துருவா? நாங்க அன்னைக்கு படிச்சுட்டு பாஸ் பண்றோங்க. உங்களை மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சு செகண்ட் ரிவிஷன் தேர்ட் ரிவிஷன் எடுத்து கடைசியில ஃபெயில் ஆரம்பிச்சு. சில பேர் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு சிலபஸ் முடிச்சுட்டாங்க. அடுத்த ரவுண்ட் போயிட்டு அடுத்த ரிவிஷன் வருவாரு. நாங்க எலெக்ஷன் அறிவிச்சப்பதான் எலெக்ஷன்லயே செய்யணும். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை நல்லா படுறா, ஆரம்பத்துலேருந்தே படுறான்னு சொல்லுவாங்களா? இல்லை பரீட்சைக்கு அன்றைக்கி நைட்டு மட்டும் படுறா, நீ பாஸ் ஆகி வேறு லெவலில் வந்துடுவாடான்னு சொல்லுவாங்களா? ஒன்றா கேஸு வாங்குன்னு போய் சொல்கிறீங்க. இல்லை அப்படின்னா எக்ஸாமுக்கு நைட்டு மட்டும் படின்றீங்க. மீசையை மட்டும் 100 வாட்டி மிரி கூட்டிக்கிறீங்க ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங் போதும். ஏதாவது சொல்கிறத உருப்படியாக பண்ணுறியா? பண்ணிக்கி கூட்டணிக்கு வேறு யாருமே அழைக்கலை. ஆனாலுமே வந்து என்ன கூட்டணிக்கு அழைக்கிறாங்க ஒவ்வொரு மேடையிலையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? திமுக மட்டும் விட்டு போங்க. அப்போ இருக்குது உங்களோட எங்களோட வித்தையை மட்டும் பார்க்க போகிறீங்க. எங்கே சிறுத்து எங்கே கட் பண்ணிவிடுமோ கட் பண்ணி விட்டுறாருங்க. பார்ப்போம். சரி, போயிட்டேன்.